ஏர் இந்தியாவும் போயிங் விமானத்தின் 2 இன்ஜின்களிலும் பறவைகள் மோதியது விபத்திற்கு காரணமாக இருந்திருக்கலாம் என டிஜிசிஏ தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், தொடர்ந்து விவரங்களை நீங்க சொல்லலாம். விமானம் விபத்துக்குள்ளானதற்கான காரணம் என்ன என்பது குறித்தான பல்வேறு கேள்விகள் எழுந்த நிலையில தற்பொழுது அந்த விமானம் விழுந்ததற்கான காரணம் விமானத்தினுடைய இன்ஜின் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்குள்ளாக பறவைகள் உள்ளே புகுந்து உயிர் அடிபட்டதன் காரணமாக அதனுடைய விமானத்தினுடைய இன்ஜின்கள் செயலிழந்திருக்கலாம் என்று ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த விமானத்தை பொறுத்தவரையிலும் மிகவும் நம்பகரமான ஒரு பயணிகள் விமானமாக கடந்த 14 ஆண்டுகளாக உலகம் முழுவதும் பறந்து வரக்கூடிய ஒரு ரக விமானம் போயிங் 787 ட்ரீம் லைனர் என்று சொல்லக்கூடிய ரகத்தை சேர்ந்த விமானம் தான் இன்றைய தினம் விபத்துக்குள்ளா இருக்கிறது. இந்த விமானத்தை பொறுத்தவரையிலும் பல்வேறு நாடுகளில் உலகம் முழுவதும் மிக நம்பகத்தனமான ஒரு பயணிகள் விமானமாக சுழன்று வரக்கூடிய விமானம். இந்த நிலையில இந்த விமானம் விபத்துக்குள்ளா இருக்கிறது என்பது பெரிய அதிர்ச்சியாகவும் இருந்த நிலையில ஏர் இந்தியா விபத்துக்குள்ளா இருக்கக்கூடிய இந்த விமானத்தை 2014ஆம் ஆண்டு முதல் பயன்படுத்தி வருவதாக சொல்லப்படுகிறது. ஏர் இந்தியாவுடைய இந்த போயிங் விமானத்தினுடைய 2 இன்ஜின்கள் இருக்கும். ஒரு இன்ஜின் செயலிழந்தாலும் கூட மற்றொரு இன்ஜின் மூலமாக விமானம் பத்திரமாக தரையிறங்குவதற்கு ஏதுவான வடிவமைக்கப்பட்டதுதான் இந்த இன்ஜின், இந்த விமானம். அந்த வகையில இந்த விமானத்தில் இருக்கக்கூடிய 2 என்ஜின்களிலும் பறவைகள் மோதியதுதான் விபத்திற்கு காரணமாக அமைந்திருக்கலாம் என தற்பொழுது டிஜிசிஏ இந்த தகவலை தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் விபத்திற்கு முன்னதாக போயிங் விமான என்ஜின் முழுமையாக சக்தி இழந்துள்ளது. அதன் காரணமாகத்தான் விமானம் நேரடியாக கீழே விழுந்திருக்கிறது என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விமான நிலையங்களுடைய ஓடுதளங்களுக்குள்ளாக பறவைகள் பறக்காமல் இருப்பதற்காக விமானம் தரை இறங்கும் பொழுதும் விமானம் மேலே எழும்பி பறக்க செல்வதற்கு முன்பாகவும் பட்டாசுகள் வெடித்து விமான நிலையத்துக்குள்ளாக விமானங்களை அந்த இடத்தை விட்டு பறவைகளை அப்புறப்படுத்துவார்கள். அதுபோல் இந்த அகமதாபாத்தினுடைய விமான நிலையத்திலும் விமானங்கள் பறக்கக்கூடிய நேரங்களில் பறவைகள் எதுவும் உள்ளே புகுந்து விபத்து ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக முன்கூட்டி அதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும், ஆனாலும் கூட இந்த விமானம் பறந்த சில நிமிடங்களிலேயே பறவைகள் இந்த விமானத்தினுடைய இன்ஜினுக்குள்ளாக மோதி விபத்துக்கு காரணமாக அமைந்திருக்கலாம் என்ற ஒரு தகவல் தற்போது சொல்லப்படுகிறது. இருந்தாலும் இந்த விமானம் விழுந்ததற்கான காரணம் என்ன என்பது இன்னும் முழு விசாரணையின் மூலமாக தான் தெரிய வரும். குறிப்பாக பிளாக் பாக்ஸ் என சொல்லக்கூடிய இறுதி நேரங்களிலும் அந்த விமானத்தில் இருக்கக்கூடிய விமானியும் கட்டுப்பாட்டாளர்களுக்கும் இடையிலான அந்த தரவுகளை சேமிக்கக்கூடிய அந்த பிளாக் பாக்ஸினுடைய என்ன பதிவா இருக்கிறதோ அதை ஆய்வு கொண்டுதான் இந்த விமானம் ஏன் விபத்துக்குள்ளானது என்ற முடிவுக்கு வர முடியும். அதுவரையிலும் தற்பொழுது முதற்கட்ட விசாரணையுடைய தகவல் அடிப்படையில இந்த விபத்துக்கான காரணம் என்பது அந்த விமானத்தினுடைய இன்ஜின்களுக்குள்ளாக பறவை மோதி விபத்துக்குள்ளா இருப்பதற்கான காரணங்கள் இருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த போயிங் தயாரிக்கக்கூடிய விமானங்கள்ல 14 ஆண்டுகள்ல உலகம் முழுவதும் பல இடங்கள்ல இந்த விமான சேவை, இந்த ரக விமானமானது சேவையில் இருக்கிறது. குறிப்பா ஏர் இந்தியா பயன்படுத்தியிருக்க விபத்துக்குள்ளா இருக்கக்கூடிய இந்த போயிங் விமானம் என்பது 2014ஆம் ஆண்டு முதல் ஏர் இந்தியா பயன்படுத்தக்கூடிய விமானமாக இருக்கிறது. இந்த விமானம் அகமதாபாத்திலிருந்து இன்று புறப்பட்டு மீண்டும் இன்று இரவு நேரங்களில் லண்டன்ல இருந்து அகமதாபாத்துக்கு திரும்ப வரக்கூடிய வகையில இதுபோல் இந்த சேவைக்கு இந்த விமானம் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது. விமானம் புறப்படுவதற்கு முன்பாக முழுமையான பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. வழக்கமாக ஒரு விமானம் இயக்கப்படுவதற்கு முன்பாக என்னென்ன நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டுமோ அந்த நடைமுறைகள் அனைத்தும் முழுமையாக பின்பற்றப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்த போதும் பறவைகள் மோதியதால் அதனுடைய இன்ஜின் திடீர் செயலிழப்புக்குள்ளாகி இருக்கலாம். அதனால்தான் மேடே கால் என்ற அவசர நிலைக்கு விமானத்தை இயக்கிய கேப்டன் சென்றிருக்கிறார். அந்த விமானத்தினுடைய அனைத்து இன்ஜின்களும் செயலிழந்ததன் காரணமாக விமானம் ஓடுதளத்திற்கு வந்து தரையிறங்குவதற்கான வாய்ப்புகளும் இல்லாமல் உடனடியாக பழுதாகி அருகிலேயே விழுந்திருக்கிறது என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த விமானத்தில் பயணித்திருக்கக்கூடிய உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில மிக முக்கியமாக இந்த விமானம் விழுந்து நொறுங்கி இருக்கக்கூடிய பிஜி மருத்துவமனையுடைய ஹாஸ்டல் மெஸ்ஸில் இருக்கக்கூடிய மருத்துவ மாணவர்களும் இந்த விபத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. தங்களுடைய விடுதியில மத்திய நேர உணவை அருந்தி கொண்டிருந்த பிஜி மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், அந்த மாணவர்களும் இந்த விபத்தில் காயமடைந்திருக்கிறார்கள். அதில் சிலர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற தகவலும் தற்பொழுது ஒரு அதிர்ச்சிகரமான தகவலாக வந்திறங்கியிருக்கிறது. இன்று பிற்பகலில் இருந்து இந்தியாவை உலுக்கும் வகையில அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட விமானம் விபத்துக்குள்ளான செய்தி உலுக்கி வரக்கூடிய சூழல்ல தற்பொழுது மேலும் நெஞ்சில் ஈட்டியை பாய்க்கும் வகையிலான தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன.
முன்னதாக இந்த விமானத்தில் பயணித்தவர்களுடைய நிலை என்ன என்று எதிர்பார்த்த நிலையில அதில் 130க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கலாம் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல தற்பொழுது அந்த விமானம் விழுந்திருக்கக்கூடிய பகுதியான பிஜி மருத்துவமனை வளாகத்திற்குள் இருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் அந்த மருத்துவக் கல்லூரியுடைய வளாகத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்டல் மெஸ்ஸில் மத்திய உணவை அருந்தி வந்ததாகவும் இந்த விமானம் அந்த ஹாஸ்டலுடைய மேற்கூரையில் மேல் விழுந்ததுல அந்த விபத்துல அந்த மாணவர்களும் உணவருந்தி கொண்டிருந்த மாணவர்களும் கூட பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களும் சிலர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. விபத்துக்கு முன்னதாக போயிங் விமானத்தினுடைய என்ஜின் முழுமையாக சக்தி இழந்ததன் காரணமாகவே இந்த விபத்தில் அது சிக்கியிருக்கிறது என்ற தகவல் தற்பொழுது முதற்கட்டமாக கிடைத்திருக்கிறது. இன்னும் இதுவும் அனுமானம் தான். இன்னும் உறுதியாக அதிகாரப்பூர்வமாக டிஜிசிஏ விசாரணை நடத்தி அதற்கு பிறகாக முழு ஆய்வறிக்கையை வெளியிடுவார்கள். இந்த விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் என்ன என்பதற்கான முழு ஆய்வறிக்கையை வெளியிடுவார்கள். தற்போது அவர்கள் அனுமதிக்கக்கூடிய என்பது இந்த விமான விபத்து ஏற்பட்டிருப்பதற்கான வாய்ப்பாக விமானத்தினுடைய இன்ஜினுக்குள்ளாக பறவைகள் மோதி விபத்து ஏற்படுத்தியதால் விமானம் தனது முழு செயல்பாட்டை இழந்து நேராக கீழே விழுந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏறக்குறைய 1/2 கிலோமீட்டர் உயரத்துக்கு மேலிருந்து இந்த விமானம் விழுந்திருக்கிறது. மேலும் 170 நாட்கள் சொல்லக்கூடிய நேரங்களில் இந்த விமானம் பறப்பதற்கான டேக் ஆஃப் ஆவதற்கான வேகம் இருந்தாலும் அதற்கு அடுத்தபடியாக அது மேலெழும்பி செல்வதற்கான அந்த வேகம் இன்ஜினால் தர முடியாமல் போனதற்கு விமானத்தில் ரெக்கையில் இருக்கக்கூடிய இன்ஜின் பகுதிகளில் பறவைகள் மோதியது காரணமாக இருக்கலாம் என்ற ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. இதை டிஜிசிஏ அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார்கள். இதன் காரணமாகத்தான் புறப்பட்ட சில நிமிடங்களில் விமானத்தில் இருந்து கட்டுப்பாட்டு அறைக்கு மேடே சமிஞ்சை வந்துள்ளது என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. மேடே சமிஞ்சை என்பது பிரெஞ்சு நாட்டிலிருந்து உருவான ஒரு சமிஞ்சை. அந்த சமிஞ்சைப்படி தங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உயிர் ஆபத்தை அவர்கள் விளக்கும் வகையிலாகத்தான் இந்த சிக்னல் என்பது கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதுவும் இந்த மேடே என்பது பிரெஞ்சிலிருந்து மறி வரக்கூடிய சொல் 1920ஆம் ஆண்டு முதல் உலகம் முழுவதும் ஒரு பொது சொல்லாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. விமான போக்குவரத்திலும் கப்பல் வழி போக்குவரத்திலும் இந்த மேடே என சொல்லக்கூடிய சிக்னல் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. மேடே என்பதை பிரெஞ்சில் மேஜர் என வரும்பொழுது ஹெல்ப் மீ என்று ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறார்கள். அதுதான் தற்பொழுது மேடே என்று சொல்லாடலாக பயன்படுத்தப்படுகிறது எனவும் சொல்லப்படுகிறது. அந்த வகையில இந்த வார்த்தையை அவர்கள் பயன்படுத்துவதற்கு பறவைகள் இன்ஜினில் மோதியது காரணமாக இருக்கலாம் என்று டிஜிசிஏ தற்பொழுது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. மேலும் அகமதாபாத்தினுடைய நகரம் முழுவதுமே தற்பொழுது இந்த சோகத்தில் மூழ்கக்கூடிய சூழல்ல இந்தியாவும் இந்த சோக நிகழ்வில் மேலும் பல உயிர்கள் போகக்கூடாது என்ற ஒரு எதிர்பார்ப்பில் அமைந்திருக்கிறார்கள்.